ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு 1/2 கப் கோதுமை எடுத்திருக்கேன், ஜல்லிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவையும் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கோதுமை மாவு குவிக்காகவே திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் இது ரெடி ஆன உடனே 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் நேரம். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு சின்ன பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கேரமரைஸ் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆனோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒன்று சேர எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம பேனில் எதுவும் ஒட்டாத அளவுக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோதுமை அல்வா ஸ்வீட்டாக ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு இது பிரசாதமாக கூட வைக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye-bye. Don't forget to like, share and subscribe. Healthy cooking, happy eating. See you in the next video. Bye.